ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டுல சாக்கடை மலம் கொட்டப்பட்டு கிட்டத்தட்ட 48 மணி நேரத்தை கடந்த பிறகு 2 நாட்களை முழுமையாக கடந்த பிறகு இந்த காணொலியை செய்தேன். அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிராவில் குணால் கம்ரா அவர்கள் வந்து நகைச்சுவை செய்த அந்த காமெடி கிளப் வந்து தாக்கப்பட்டு முழுமையாக சூறையாடப்பட்டிருக்கு. மற்றொரு பக்கம் எடிட்டர் கில்ட் ஆஃப் இந்தியா இன்னொரு பத்திரிகையாளருடைய கைதுக்கும் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக இந்தியா முழுக்க பல மாநிலங்களிலுமே பத்திரிகையாளருடைய ஊடகவியல் சுதந்திரம் மற்றும் பொதுவெளியில் பேசக்கூடியவர்களுடைய அந்த பொதுவெளி கருத்துரிமை அப்படிங்கிறது பெரிய அளவுல அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய மாநில அரசுகளால பெரும் அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருக்கு. அது குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழரசு வலைவலி. நான் உங்கள் சரவணன். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மார்ச் 24 திங்கட்கிழமை அன்றைக்கு ஊடகவியலாளர் இணையத்தின் மூலமாக அதிகம் அறியப்பட்ட இணைய ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய இல்லம் சில அடையாளம் தெரிந்த முகம் தெரிந்த ஆனால் யாருன்னு தெரியாத துப்புரவு தொழிலாளர் என்ற போர்வையில் சில ஒரு 50 பேர் கொண்ட ஒரு பெரும் கூட்டம் அல்லது ஒரு குழு அவங்க வந்து சவுக்கு சங்கர் அவருடைய இல்லத்தை முற்றுகையிட்டு அவருடைய வீட்டுக்குள்ளேயும் போய் அவருடைய அம்மாவை வந்து கடும் சொற்களால பேசி அவங்களை வந்து இழிவுபடுத்தி அவங்கள வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய படுக்கறை மற்றும் சமையலறையில சாக்கடை மற்றும் மலம் போன்ற கழிவுகளை எல்லாம் கொட்டி பெரிய அளவுல ஒரு சூறையாடி இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் அங்க இருக்கக்கூடிய ஒரு காமெடி கிளப்ல ஸ்டாண்டப் காமெடியனாக இருக்கக்கூடிய குணால் கம்ரா அவர்கள் அங்க இருக்கக்கூடிய மாநில அரசின் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அஜித் பவார் மற்றும் ஏக்நாத் ஷிண்டே இவங்க 2 பேரையுமே வந்துட்டு கேலி செய்து ஒரு பாடல் பாடிடுறாரு. அதற்காக கார் பகுதியில அவருடைய அந்த காமெடி கிளப் அவர் நகைச்சுவை நிகழ்த்திய அந்த காமெடி கிளப் அரங்கம் வந்து அந்த சிவசேனா தொண்டர்களால அடித்து உடைத்து சூறையாடப்பட்டிருக்கு. இப்ப அந்த காமெடி கிளப் ஸ்டுடியோ வந்து தாக்கப்பட்டதற்கு, அந்த ஹேபிடேட் ஸ்டுடியோ தாக்கப்பட்டதற்கு வந்து குணால் கம்ரா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பட்டர் சிக்கன் பிடிக்கவில்லை என்பதற்காக நீங்க தக்காளி ஏற்று செல்லும் லாரியை வந்து தாக்குவது எப்படிப்பட்டதோ அதே மாதிரியான வேலைதான் நான் வந்து நகைச்சுவை செய்ததற்காக, நான் கேலி செய்ததற்காக, நான் கேலி செய்த ஒரு நகைச்சுவை அரங்கத்தை தாக்குவது உடைப்பது அந்த மாதிரியான வேலையைத்தான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல சவுக்கு சங்கர் அவர்களுடைய இல்லத்தை தாக்கியது, இல்லத்தை வந்து சூறையாடியது என்பது சவுக்கு சங்கர் அவர்கள் மீதான கருத்தி, சவுக்கு சங்கர் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டை எதிர்கொள்ள அவருடைய அந்த குற்றச்சாட்டை மறுக்க திராணியற்றவர்களுடைய ஒரு கேவலமான எதிர்வினை அப்படின்னு தான் சொல்லணும். மற்றொரு பக்கம் மகாராஷ்டிராவில் அங்க இருக்கக்கூடிய அவுரங்கசீப் கல்லறை அதுல ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சர்ச்சையில பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய கலவரம் ஏற்படுது. நாக்பூர் கலவரம், நாக்பூர் வைலன்ஸ்னு இந்தியாவே ஒரு 2-3 நாட்களாக பேசிய ஒரு சம்பவம். அதுல இவர் தான் முக்கியமான மூளை, இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஃபாகிம் கான் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியருடைய இல்லத்தை, அவர் இல்லம் வந்து அவருடைய வீடு வந்து விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதையுமே புல்டோசரை வைத்து இடித்து தரைமட்டமாக்குறாங்க. இது நடந்தது மகாராஷ்டிராவில். அதே தேவேந்திர பட்னவிஸ், ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் வந்து பதவியில் இருக்கக்கூடிய அதே குணால் கம்ரா இருக்கக்கூடிய அதே மாநிலத்தில் நடந்திருக்கக்கூடிய மற்றொரு சம்பவம். இதுவும் வந்து ஒரு கேவலமான நிகழ்வு தான். எப்படி வந்து சவுக்கு சங்கர் அவருடைய இல்லத்தை தாக்குகிறார்கள், அதாவது அலுவலகத்தை போய் தாக்குனா கூட அதை புரிஞ்சுக்கலாம், அவர் இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு ஊடகவியல் அலுவலகம். ஆனால் அதை தாக்க வைக்கலாமல் எப்படி சவுக்கு சங்கருடைய இல்லத்தை தாக்குகிறார்களோ அதே போன்ற ஒரு வேலைதான் ஃபகீம் கான் அவர்களுக்கு சட்டப்பூர்வமான தண்டனை கொடுப்பதை விடுத்து அதை விட்டு அவருடைய வீட்டை வந்து விதிமுறையை மீறி கட்டிட்டாங்கன்னு சொல்லி புல்டோசரை வைத்து இடித்து தரைமட்டமாக்குவது அப்படிங்கிறது. இதுல ஒரு கேவலமான விஷயம் என்னன்னா, பல முறை உச்சநீதிமன்றம் கண்டித்தும் இந்த புல்டோசர் தாக்குதல்களை பாஜக நிறுத்துவதாக இல்லை. உத்தரப்பிரதேசம், ஹரியானா, மகாராஷ்டிரான்னு பல மாநிலங்களிலும், டெல்லியில கூட இந்த பல மாநிலங்களிலும் இந்த புல்டோசர் தாக்குதல் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த கேவலமான புல்டோசர் தாக்குதல் என்பது பாஜகவுடைய பாணின்னா, அதே மாதிரி இந்த குண்டர் சட்டம், அவதூறு வழக்கு இப்படியெல்லாம் போட்டு இங்கே இருக்கக்கூடிய எதிர்கருத்தாளர்களை, தன் ஆட்சியினுடைய நியாயமான குறைகளை விமர்சிப்பவர்களை அடக்குவது என்பது திமுக அரசுடைய வாடிக்கையாக இருந்தது. இதே மாதிரியான மற்றொரு நிகழ்வு அது எங்கன்னு கேட்டீங்கன்னா, அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய கவுஹாத்தில அங்க இருக்கக்கூடிய மசுந்தார் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர், அவர் வந்து ஒரு வங்கியினுடைய நிர்வாக இயக்குனரை வந்து கேள்வி கேட்டாரு. வங்கியில் இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கல்கள் குறித்து ஒரு கேள்வி எழுப்பிட்டாருங்கிறதுக்காக அவரை வந்து கைது பண்ணி அவரை வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க. இது குறித்து எடிட்டர் கில்ட் ஆஃப் இந்தியா ஒரு கண்டன அறிக்கையை தெரிவிச்சிருக்காங்க. ஆக இப்படி இந்தியா முழுக்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல கூட இது மாதிரியான ஒரு பத்திரிகையாளருடைய கைது, அதற்கும் எடிட்டர் கில்ட் ஆஃப் இந்தியா கடந்த மார்ச் 12 நினைக்கிறேன் அப்போ ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டாங்க. ஆக இந்தியா முழுமைக்குமே பத்திரிகையாளர்களுடைய அந்த ஊடக சுதந்திரம், அவர்கள் ஊடக வெளியில் இயங்குவதற்கான சுதந்திரம், எந்த ஒரு பொது சிக்கல்களையும் எந்த ஒரு சமூக பிரச்சனையும்
ஊடகத்தில் செய்தியாக பதிவு செய்வதற்கு, ஊடகத்தில் செய்தியாக வெளியிடுவதற்கான அந்த கருத்துரிமை அப்படிங்கிறதும் ஊடகவியல் சுதந்திரம் அப்படிங்கிறதும் கேள்விக்குள்ளாகி இருக்கு. அது மகாராஷ்டிராவில இருக்கட்டும், பாஜக ஆளக்கூடிய அஸ்ஸாம்லயா இருக்கட்டும், பாஜக ஆளக்கூடிய மகாராஷ்டிராவிலயா இருக்கட்டும், திமுக ஆளக்கூடிய தமிழ்நாடாக இருக்கட்டும். சரி, பாஜக தான் பாசிச கட்சி, அவங்க ஊடகத்தை கருத்து சுதந்திரத்தின் கழுத்தை பிடிச்சு நெரிப்பாங்க. திமுகவுக்கு என்ன வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, திமுகவும் ஒரு பாசிச கட்சி தான். அது பாசிச திமுக, இது பாசிச பாஜக, ரெண்டுத்துக்கும் பெரிய வேறுபாடு எல்லாம் கிடையாது. நடந்த எல்லா நிகழ்வுகளையும் பொருத்தி பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய வேறுபாடுகள் ரெண்டு தான். ஒண்ணு, அது நடந்த இடம் மகாராஷ்டிரா, கர்நாடகா, அஸ்ஸாம், மற்றொரு இடம் தமிழ்நாடு. இன்னொரு வேறுபாடுன்னு பாத்தீங்கன்னா அது நிகழ்ந்த இடங்கள் எல்லாம் பாஜக ஆளும் மாநிலங்களாக இருக்குது. இது நிகழ்ந்த இடம் திமுக ஆளும் தமிழ்நாடாக இருக்கு. எந்த வேறுபாடும் கிடையாது. மற்றபடி கருத்து சுதந்திரத்தை கழுத்தை பிடித்து நெரிப்பதற்கான வேலையை பாஜக, திமுக தாங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் வெற்றிகரமாக செய்து வர்றாங்க. அதற்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய சட்டங்கள் எதுன்னு பாருங்களேன். ஒன்று ஊப்பா சட்டமாக இருக்கும், இல்லைன்னா தேசிய அந்த பாதுகாப்பு முகமை சட்டமாக இருக்கும், என்ஐஏ சட்டமாக இருக்கும், இல்லைன்னா மணி லாண்டரிங் ஆக்டாக இருக்கும். அதன் வைத்து சில மாநில அரசுகளை மிரட்டுவாங்க. அதே மாதிரி திமுக இங்க குண்ட சட்டத்தை பயன்படுத்தும், இந்த மாதிரியான ஊப்பா சட்டங்களை பயன்படுத்தும், அல்லது அவதூறு சட்டங்களை பயன்படுத்தும். இவ்வளவு கேவலமான ஆட்சி செய்துவிட்டு நாங்கள் பாஜக வரவிடாமல் தடுக்கிறோம் அப்படின்னு கேவலமாக பொய் சொல்கின்ற உத்தி திமுக கிட்ட மட்டும்தான் இருக்கும். இப்போ பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவருடைய இல்லத்தில் நடந்த அந்த தாக்குதலுக்கு வந்தோம்னா, முதல்ல ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அவர் ஒரு இணையவெளி பத்திரிகையாளராக, ஒரு இணையவெளி ஊடகவியலாளராகத்தான் எல்லாராலும் அறியப்படுகிறார். இரண்டாவது, இந்தியா முழுக்கவே இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட், ஒரு தனியாக ஒரு சுதந்திரமிக்க ஊடகத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் தாங்களே இயங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஊடகத்தை நடத்துவது இயல்பான ஒண்ணுதான். ஆனால் அவர்கள் தனித்து இயங்குவது மட்டும் பொறுக்காமல் தங்களுடைய அரசை அவர்கள் அரசின் குறைகளை, அரசில் இருக்கக்கூடிய சிக்கல்களை, அரசில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை அம்பலப்படுத்தும் போது அவர்களை யூடியூபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி மலினப்படுத்துவாங்க. இது எப்படின்னா, யூடியூப்ல நடக்கக்கூடிய இந்த யூடியூப்ல ரீல்ஸ் போடக்கூடிய, யூடியூப்ல என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் பண்ணக்கூடிய சில யூடியூபர்ஸோட இந்த பத்திரிகையாளர்களை, செய்திகளை சேகரித்து வெளியிடக்கூடிய இந்த பத்திரிகையாளர்களை அவர்களோடு ஒப்பிட்டு யூடியூபர்ன்ற அளவுல சுருக்கிறது, மலினப்படுத்துறது. அப்ப அவர்கள் வெளியிடக்கூடிய அந்த செய்திகளுடைய தரமும் நம்பகத்தன்மையும் பொதுவெளியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த யூடியூபர்கள் வார்த்தையை பயன்படுத்தி. இப்போ கடந்த காலகட்டங்களில் முரசொலி பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக சவுக்கு சங்கர் பேசிய போது மூத்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் என்று அவரை விழித்து முரசொலியில் கட்டுரை எழுதியது. அப்போ முரசொலி தேவையான போது அவரை மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லும், பத்திரிகையாளர் சொல்லாது, மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லும். ஆனால் இப்பொழுது அவரை யூடியூபர் அப்படின்னு சொல்லி சுருக்குவாங்க. அது மட்டுமல்லாது, கடந்த 2 நாட்கள் 24 அவருடைய இல்லம் தாக்கப்படுது, 25, 26 இந்த 2 நாள் முரசொலியிலுமே சவுக்கு சங்கருடைய இல்லம் தாக்கப்பட்டதற்கான எந்த செய்திகளும் வெளிவரல. இதே மாதிரி சமூக சீர்திருத்த இயக்கம், சமூகத்துல பாசத்திற்கு எதிராக இயங்கக்கூடிய இயக்கம், தன்னை மாறுதட்டி கொள்ளக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய நாளேடான விடுதலை நாளேட்ல 25, 26 ஆகிய 2 நாட்களிலும் இது குறித்து எந்த செய்தியோ கண்டனமோ வெளியிடப்படல. அப்போ திமுக, திக போன்ற அமைப்புகளுக்கு கூட பாசத்தை எதிர்ப்பதுல ஒரு பாரபட்சம் இருக்குது. தங்களுடைய ஆட்சியில ஒரு பாசமோ ஒரு கருத்துரிமைக்கு எதிராக தாங்கள் செய்த அடக்குமுறையோ நடந்துவிட்டால் அது அவர்கள் வாய் திறக்கவே மாட்டாங்க. சரி, பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருடைய இல்லம் சூறையாடப்பட்டதற்கான காரணமாக சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, தூய்மை பணியாளர்களை அவர் இழிவாக பேசிவிட்டார் அப்படிங்கிறது தான். இது என்னன்னா, டிசம்பர் 9ஆம் தேதி கழிவுநீரேற்றும் வாகனங்களுடைய வழங்குவதில் தமிழ்நாடு அரசுக்குள்ள சிலர் ஊழல் பண்ணிட்டாங்க, அது தமிழ்நாடு முதலமைச்சருக்கே தெரியாது, அந்த ஊழலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் டிசம்பர் 9ஆம் தேதி அந்த காணொலி வெளியாகி இருக்கு. ஆனால் அவர்கள் தாக்குதல் நடத்தியது என்பது மார்ச் 24ஆம் தேதி. அப்போ இதற்கான ஒரு டைம் கேப் ஏன் இவ்வளவு நேர இடைவெளியில் நடந்திருக்குது? அப்போ இன்றைக்கு தான் அந்த தூய்மை பணியாளர்கள் அதை பார்த்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. தூய்மை பணியாளர்கள் யாரும் இந்த தாக்குதலை செய்யவில்லை, அவர்கள் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றது கூட ஒரு பொய் தான். அது ஒரு கடைந்தெடுத்த வடிகட்டிய பொய். இரண்டாவது, மார்ச் 24 காலை 11:30 மணி அளவுல சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டுல இருந்து அவர் கிளம்பினதுக்கு அப்புறமா இந்த 50 பேரும் அவருடைய வீட்டுக்கு வெளியில நின்று முதல்ல கோஷம் போட்டு அதற்கு பிறகு வீட்டினுடைய கதவை உடைத்துக் கொண்டு உள்ள போய் நான் சொன்ன மாதிரியான மலம் சாக்கடை எல்லாம் வீசி இருக்கிறாங்க. இந்த வேலையை செய்த போது அவர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அது அப்போது நடவடிக்கை எடுக்கப்படல. அதற்கு பிறகு இப்போது வரை எந்த விதமான வழக்கும் பதிவு செய்யப்படல, முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யப்படல அப்படின்றத அவர் பதிவு செய்திருக்கிறாரு. இதுல ஒரு முக்கியமான விடயம் என்னன்னா, இந்திய அளவுல எல்லா ஊடகங்களும், அதாவது டைம்ஸ் நவாக இருக்கட்டும், இந்தியா டுடேவாக இருக்கட்டும், ANA ஆக இருக்கட்டும், எல்லா ஊடகங்களும் இந்த செய்தியை பெரிய அளவுல எடுத்துக்கொண்டு போயிருக்கிறாங்க. மார்ச் 24 நிகழ்ந்த குணால் கம்ரா அவர்களுடைய அந்த காமெடி கிளப் தாக்குதலும், அதே நாளில் நிகழ்ந்த அந்த சவுக்கு சங்கர் இல்ல தாக்குதலும் ரெண்டுமே இணைத்துதான் எல்லா ஊடகங்களுமே பேசினாங்க. அந்த அளவுல இந்தியா முழுக்க நடைபெற்ற அந்த ஊடக செயல்பாடுகளை நாம உண்மையாவே வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அதே நேரத்துல சஞ்சீவி சடகோபன் அப்படிங்கிற நியூஸ் 18 ஆசிரியராக இருந்தவர், அவர் இது குறித்து என்ன குறிப்பிட்டாருன்னா, குணால் கம்ரா அவர்களுடைய வழக்கிலாவது 12 பேர் மேல வழக்கு போடப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு
அதற்கு பிறகு நீதிமன்றம் தான் பணியில விடுவித்தது. ஆனால் சவுக்கு சங்கர் அவருடைய இல்ல தாக்குதல்ல நடைபெற்ற யாரையுமே அதுல ஈடுபட்ட யாரையுமே கைது செய்யல, யாரையுமே இது வரைக்கும் உள்ள பிடிச்சு போடல. இது போக டிவி நனுடைய எடிட்டர் பத்மஜா ஜோஷி, அதே மாதிரி டைம்ஸ் நவுடைய எடிட்டர் ராகுல் சிவசங்கர் போன்றவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. அதுபோக பத்மஸ்ரீ விருது பெற்ற பத்திரிகையாளர் ராஜ்தீப் சர்தேசாய் அவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இப்படி இந்தியா முழுக்க பரவலான கண்டனங்கள் பெற்றிருக்கு. கட்சிகள்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இதை கடுமையாக சாடி இதற்காக கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியிலேயே இருந்து பார்த்தோம்னா கார்த்தி சிதம்பரம் அவர்கள் எக்ஸ்பதிவிலேயே இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறாரு. அதுபோக திருமாவளவன் அவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இப்படி பலருடைய கண்டனங்களையும் தாண்டி இதுல என்ன காரணம், ஏன் செல்வ பெருந்தகை அவர்களுடைய ஆட்களோ அல்லது செல்வ பெருந்தகையால் தூண்டிவிடப்பட்டவர்களோ இதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஒரு கேள்வியா எழுப்ப வேண்டியிருக்கு. அதுக்கு சவுக்கு சங்கர் அவர்களே சில பதில்களை குறிப்பிட்டிருக்கிறாரு. தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல அவர் குறிப்பிடும் போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கடந்த காலகட்டங்கள்ல ஆம்ஸ்ட்ராங்களுடைய கொலைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் தான் காரணமாக இருந்தார் அப்படிங்கிற சில குற்றச்சாட்டுகளையும் அவர் வைக்கிறாரு. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த மரணத்திற்கு பிறகு நானே ஆம்ஸ்ட்ராங் தொடர்புடைய சிலரை பேட்டியிடுவதற்காக சென்றிருந்தேன். அப்போ அந்த பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த சிலர் என்கிட்ட பேசும்போது செல்வ பெருந்தகை அவர்கள் மேலதான் சில குற்றச்சாட்டுகளையும் சந்தேகங்களையும் வைக்கிறாங்க. அதற்காக தான் அந்த கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஜெயசங்கர் அவர்கள் கூட ராகுல் காந்திக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் மேல குற்றம் சாட்டி ஒரு கடிதத்தை கூட எழுதினாரு. அது நிறைய ஊடகங்கள்ல அன்றைக்கு வெளிவந்தது. ஆக எனக்கு சொல்லப்பட்டதாக இருக்கட்டும், சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஜெயில இருந்த சிலர் சொல்லியதாக இருக்கட்டும், பத்திரிகையாளர் வாராகி அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், இப்படி பலரும் செல்வ பெருந்தகை அவர்களே கை காட்டும் பொழுது அப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் மேல ஒரு நியாயமான சந்தேகம் வரத்தான் செய்யும். அதுபோக ரவுடி நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தாமன் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினராகத்தான் இருந்தார். இப்படி பல விதங்களிலும் செல்வ பெருந்தகை அவர்களை நோக்கி இந்த கைகள் நீளுது. அதுபோக டிசம்பர் 9 சவுக்கு சங்கர் வெளியிட்ட அந்த வீடியோ தான் செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த தூண்டிவிட்டதுக்கு காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. மார்ச் 24 இந்த தாக்குதல் நிகழ்து. மார்ச் 23 கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல தமிழகத்தில் கூலிப்படை அதிக அதிகரிப்பு, அதற்கு கார்த்திக் எம்பி காட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி, அதை அவர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல போட்டு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அதுல ரீபோஸ்ட் பண்ணி சவுக்கு சங்கர் அவர்கள் உங்கள் கட்சியினுடைய தலைவரே ஒரு கூலிப்படை தலைவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பதிவை போட்டிருக்கிறார். இதற்கு அடுத்த நாள் தான் சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டுல அந்த தாக்குதல் நிகழுது. ஆக அதனுடைய இமிடியட் ரியாக்ஷன் தான் இதுவா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழாமல் இல்லை. சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த தாக்குதல் நிகழ்ந்த பிறகு தன்னுடைய சவுக்கு மீடியாவிலே ஒரு காணொலியை போட்டு கிட்டத்தட்ட 9,70,000 பேருக்கு மேல அந்த காணொலியை பார்த்திருக்கிறாங்க. தன்னுடைய சவுக்கு மீடியாவை மூடுவதாகவும் அறிவித்திருக்கிறார். ஆக திமுக ஆட்சியில் இதுவரை பல அடக்குமுறைகளுக்கு உள்ளான சவுக்கு சங்கர் தன்னுடைய அந்த ஊடக செயல்பாடுகளை நிறுத்துவதாக அறிவித்திருப்பது என்பது ஒரு பெரிய அடக்குமுறையின் அடையாளமாகத்தான், திமுக ஆட்சியில் நிகழ்ந்த ஒரு அடக்குமுறையின் அடையாளமாகத்தான் பலராலும் பார்க்கப்படும். கடந்த காலகட்டங்களில் நக்கீரன் கோபால் அவர்கள் அதிமுக அரசினால் பல முறை அடக்குமுறைகளுக்கு உள்ளானார். இப்போது நக்கீரன் கோபால் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் அவர் அதிமுகவால் அடக்கப்பட்டவர் என்கின்ற ஒரு தோற்றமும் அவர் மீது வரும். அதே மாதிரி திமுகவின் அடக்குமுறையின் ஒரு தோற்றமாக, ஒரு பிம்பமாக சவுக்கு சங்கர் அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார். ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தலைவர் ஐயா கருணாநிதியுடைய ஆட்சியை செய்யாமல் அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சியை செய்கிறார்கள் என்பது பல நிகழ்வுகளின் மூலமாக வெளிவந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக தமிழகம் முழுக்கவே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குது. இஸ்லாமியர்கள் கொல்லப்படுவது தொடர்கதையாக இருக்குது, ரவுடிகள் கொல்லப்படுவது தொடர்கதையாக இருக்குது, சமூக ஆர்வலர்கள் கொல்லப்படுவது தொடர்கதையாக இருக்குது. இதுவும் போக திருச்செந்தூர்ல அங்க இருக்கக்கூடிய கழிவறை கட்டுமானங்கள் சரியில்லை அப்படின்னு ஒருவர் காணொலி எழுத்து வெளியிடுறாரு. அதற்கு அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு, விடிய காலையில 4 மணிக்கு அவருடைய வீட்டுக்கு காவல்துறை தட்டுது. எதற்கு இத்தனை அடக்குமுறைகள்? காவல்துறையை ஏவல் துறையாகவும் அடக்குமுறை துறையாகவும் மாற்றிருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அரசு எதை சாதிக்க நினைக்குது அப்படிங்கிற பல கேள்விகள் இந்த நிகழ்வுகளின் மூலமாக நமக்கே மனதில் தோன்றுது. இதுபோக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 6 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு அவர்களுடைய மனதிலும் இந்த கேள்விகள் எழுந்திருக்கும். அப்ப இந்த அடக்குமுறைகளுக்கெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் பதில் சொல்லுவார் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. மக்களும் அதற்கு பதில் சொல்லுவாங்க இல்லையா? சோ இந்த அடக்குமுறைகள் எல்லாம் அடக்கி ஒடுக்கி கொண்டு பொறுமையாக இருந்தால் ஒருவேளை ஐயா ஸ்டாலின் அவருடைய ஆட்சி மீண்டும் வரலாம். ஆனால் ஏற்கனவே 4 ஆண்டுகள் முழுமையா எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சிட்டீங்க. அதனால இனிமேல் அடக்கி வாசிச்சா கூட மக்கள் அதற்கு பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. மீண்டும் இன்னொரு காணொலி சந்திக்கிறேன். இது உங்கள் தமிழரசு ஒளியில் நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.